வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் பால்வாடி ஸ்கூலில் கொடுக்குற சத்து மாவில் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம். 2 முட்டை, 2 டீஸ்பூன் சமையல் ஆயில், கடலை எண்ணெய் வேண்டாம், மற்ற எதுனாலும் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 கப்பு பால், இதெல்லாம் ஊற்றி மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்கு செய்ய ட்ரேயில் நெய் கொஞ்சம் ஊற்றி சுற்றிலும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண பிறகு இந்த அரைச்ச மாவை அதில் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றி நல்லா 2 தட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ண பிறகு அதில் ஒரு ரிங்கை வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் ட்ரே வச்சுருங்க. வச்சுட்டு மூடியில், குக்கர் மூடியில் கேஸ்கட் இல்லாத போட்டு மூடி வச்சுருங்க. இடையில உங்களுக்கு நட்ஸு வேணும்னா திறந்து மேலே நட்ஸு தூவிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு. இது ஒரு டூத் பிக்கோ ஒரு கத்தியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா இதில் மாவு ஒட்டாமல் வரும். இதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். திரும்ப எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா வெளியில் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு கமுத்திட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இதை எடுத்து கத்தி வச்சு நம்ம கேக்கை வெட்டி சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.